ஹலோ கைஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை பற்றியும் ஜென்ரலாக டிஎன்பிசி பற்றியும் சில விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எக்ஸாம் நேற்று முடிச்சிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பாருங்கள், யோசிங்க, ஃபைனல் முடிவு நீங்கள் எடுங்க. என்றைக்குமே நம்ம எல்லாத்திலும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு நம்ம தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஏன்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, கீ கட் ஆஃபு அதுக்குள்ளே இப்போ போகாதீங்க. அது புரியுது, அந்த டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கீ என்ன வரும், இது என்ன வரும்னு. ஆக்சுவல் கீ, டென்டேட்டிவ் கீ தான் விட முடியும் எல்லோருமே. ஆக்சுவல் கீ வந்தோடனே நானே வாரேன், ஆக்சுவல் கீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், ஆக்சுவல் கீ எப்படி சேலஞ்ச் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, நான் வந்துட்டு இப்போ கட் ஆஃபை வச்சது தானே, நான் மெயின்ஸ் படிக்கவா வேண்டாமா, இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கவா வேண்டாமா, இல்லை வேறு இடத்துக்கு வேலைக்கு போகவா, இல்லை வேறு எக்ஸாம் படிக்கவா, இல்லை நான் மெயின்ஸுக்கு படிக்கவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கைஸ் பாருங்கள், இப்போது இந்த முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் அந்த மாதிரி போக போகிறீங்களா, இல்லை பேங்க் ஏதோ ஒரு எக்ஸாம் போக போகிறீங்களா, இல்லை டிஎன்பிசியே வேண்டாம் அப்படின்னு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அது கூட சில பேருக்கு அக்செப்டபுளாக இருக்கும். பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்னென்னா, மேக்ஸிமம் ஃபுல் டைம் படிங்க. ஃபுல் டைம் படித்து 25, 26 ஆனால் கூட பரவாயில்ல, நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைகளுக்கு போங்க. சரியா? தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை விட்டு போயிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி பிரச்சனைகள் இருக்கலாம், எஸ்எஸ்சிலையும் பிரச்சனை, எல்லா சைட்லையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இதை விட்டுட்டு நான் ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறேன், ஒரு ஐடிக்கு போகிறேன் அப்படிங்கிற முடிவை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு செட்டில்டு ஜாப். இந்த வேலைக்கு வந்தோம்னா அவ்வளோதான், அடுத்த 60 இயர்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 99% பிரச்சனை வராது. நீங்கள் லஞ்சம் வாங்காத வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ராப்ளம்ஸே இருக்காது. ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போனீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ரன்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்போனாலும் நம்ம ரீப்ளேசபிள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டு விட்டு போகணும், ரொம்ப வெக்ஸாக தான் இருப்பீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்காந்து யோசிங்க, கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த விரக்தியில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும், அது எதுவுமே உண்மை கிடையாது, அதெல்லாம் நம்ம இமோஷனலாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிடாதீங்க, ஒரு 2-3 டேஸ் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியை வச்சு யோசிங்க. வேறு எஸ்எஸ்சியோ இல்லை பேங்கிங்கோ இல்லை வேறு ஏதோ போனீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை, ஃபீல்டு மாற்றக்கூடாது. டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா பாஸ் ஆகிற வரைக்கும் டிஎன்பிசி தான் படிக்கணும். அப்படியே மாற்றுறீங்கன்னா 3-4 மாதத்தில் மாற்றிடணும். சரியா? எனக்கு புரியுதுங்க, இந்த தடவை இங்கிலீஷ் கொஷின் செஞ்சுட்டாங்க, 75 எடுக்கலாம், 80 கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கலாம். சில கொஷின்லாம் பார்த்தா நீ எல்லாம் விளங்கிவியாடான்ட்டு கொஷின் எடுத்தவனே கழுவி ஊற்றணுன்னு தான் தோணுது. போன தடவை தமிழுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. இந்த தடவை இங்கிலீஷுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஆக்சுவலாக இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப டைம் கன்சியூம் ஆனதுனால என்னால் ஜிஎஸ்ஸையும் குவான்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்றதான் நிறைய பேருடைய கவலை. இங்கிலீஷை முடிச்சுட்டு போயிடலாம்னா டைம் அப்படியே இழுத்துடுது, அப்படியே உறிஞ்சிடுது. பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஜிஎஸ் சைடு போனாலும் அங்கேயும் லென்த்தி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ பேப்பர் லென்த்தி தான். அதாவது தமிழை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு, இன்ஃபோ வந்துச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த தடவை. நான் ஃப்ராங்காக சொல்கிறேங்க, நம்ம என்ன கற்றுனாலும் யாருக்கு அதிலையும் விழாதுங்க. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு யார் எடுத்து பேசவும் மாட்டாங்க, யாருக்கு அதில் இது விழாது. இதான் உண்மை. சரியா? ஏன்னா நம்ம கொஸ்டின் போன தடவை ஒரு மாட்ரேட்டாக இருக்கும்போது ஈஸின்னு கூவி உலகத்தையே ஈஸின்னு நம்ப வச்சுட்டாங்க. இந்த தடவை தமிழ் ஈஸி, ஆனால் இங்கிலீஷ் செம்ம கஷ்டம். இப்போ எல்லா தமிழ் மீடியமும் உள்ளே போயிடுவாங்களே. இப்போ போன தடவை நடந்ததுக்கு நீங்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போராடினீங்களே, ஓகே, கொந்தளிச்சு போராடியாவது செஞ்சீங்க, எங்களால் போராடக்கூட முடியலை. நாங்கள் அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். அது விடுங்க, அது ஓகே, அது முடிஞ்சிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மெயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு உட்காடுறீங்கன்னா
ஒரு 3-4 டேஸ் கேப் எடுத்துகிட்டு மெயின்ஸ் படிக்க உட்காந்துருங்க. இல்லைடா எனக்கு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்லே எனக்கு தள்ளாடுதுடா அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னாலும் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா 2A மெயின்ஸ் படிங்க. 2A மெயின்ஸ் படிங்க. நீங்கள் கிளியர் ஆகாதுன்னு நினச்சிருப்பீங்க, டக்குன்னு கிளியர் ஆயிரும். அது கிளியர் ஆனதுக்கப்புறம் ஐயோ ஆமாம்மான்னு ஓடிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு. ஸோ பெஸ்ட்டு விஷயம் 2A மெயின்ஸ் ட்ரை பண்ணுறது. சரியா? 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். அது என்னுடைய சஜஷன். ஸோ 2A மெயின்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு கிளியரே ஆகாதுடா, எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, நான் 140 145 அப்படின்னு இருந்தீங்கனாலும் நீங்களும் 2A மெயின்ஸ். இப்போ 2A மெயின்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. சிலபஸ் எடுத்து பாருங்களேன். ப்ரிலிம்ஸுடைய கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிங்கன்னு வச்சுக்கிடுங்க. ப்ரிலிம்ஸ் ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ணிட்டு 2A மெயின்ஸ் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து முடிச்சிடுங்க. பாலிட்டி எடுக்கிங்கன்னு வச்சுக்கிடுங்க. ப்ரிலிம்ஸ் முடிங்க, 2A மெயின்ஸையும் சேர்த்து முடிச்சிடுங்க. சேர்த்து முடிச்சிருங்கங்க. எனக்கு அல்டிமேட்டாக ஒன்று தாங்க, நீங்கள் படிக்கணுங்க. ஒரு 3-4 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருங்க, படிக்க உட்காந்துருங்க. ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்பரான ஆட்டிடியூட் பிஹேவியர் கிடையாது. 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்குவோமா, இல்லை மேக்ஸிமம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்குவோமா, அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடணும், உட்காந்துடணும், படிக்க உட்காந்துடணும். ஏன்னா நம்ம லைஃப் வந்துட்டு பேலன்ஸு நிற்கிது. வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் ஒரு கன்ஃபியூஷன்லையும் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவனால் ஃப்ரீயாக வாழ முடியாது. கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், பட் திரும்ப இங்கே வந்துடுவாங்க. திருப்பி இப்படி வரும்போது ப்ளீஸ் 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 படிங்க. இங்கிலீஷ் தான் படிக்கணும்னு சொல்ல, இங்கிலீஷ் தான் படிக்கவே வேண்டாம். அடுத்த குரூப் 2 எப்படி இருக்கும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் ஜிஎஸ் இருக்கும்ல, ஹிஸ்ட்ரி பாலிட்டி இருக்கும்ல, அதை நல்லா தெளிவுபடுத்துங்க. மெயின்ஸ் லெவலில் படிங்க. 2A மெயின்ஸ் லெவல் வரைக்கும் படிங்க. சூப்பராக படிக்கலாங்க, நல்லா படிக்கலாம். ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க, ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் இல்லை சார் எனக்கு படிக்க தோணாது, அப்படியே கேப் விட்ருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது ஒன்று ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், எவ்வளோ கிளாஸஸ் இருக்கும், எடுத்து பாருங்கள். தயவு செஞ்சு சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் வயசு இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடும். எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன், இந்த ஃபீல்டுக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி ஓடிச்சுனே தெரியலை. கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து 7 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி ஓடிச்சுனே தெரில, அப்படியே ஓடிடும், அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடும். சரியா? ஸோ அடுத்த குரூப் 2க்கு நான் படிக்கவா, அடுத்த குரூப் 2வில் வேகன்சி வருமா, அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமா, இந்த வருஷம் கட் ஆஃப் என்னது, நான் 140 தான் போட்டிருக்கேன், ப்ராப்பர் கீ வந்ததுக்கப்புறம் நான் படிக்கவா, இது எதுவுமே நம்மளுக்கு கேள்விகள் செகண்டரியாக வச்சுக்கோங்க. இந்த எல்லா கேள்விகளும் நம்மளுக்கு வேண்டாம், இதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கிடுங்க. சரியா? நான் புரியுது, இந்த டெம்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் ப்ளீஸ் 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 படிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டு படிங்க, சிஎஸ் படிங்க. திருப்பி இங்கிலீஷ் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த எக்ஸாம் வந்துச்சுன்னா அப்போ கூட பார்த்துக்கிடலாம். பட் ஜிஎஸ் கண்டிப்பாக படித்து வைங்க. எக்ஸாம் டைம் படிக்கிறவனா காம்படிஷனுங்க. சரியா? எக்ஸாம் டைமில் ஊரில் இருக்கிற 50 பேர் தான் படிப்பான். நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லோரும் படிப்பான். அவனா காம்படிஷன். சும்மா பாஸ் ஆகுறவன் ஆல் டைம் படிக்கிறவன். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சிடுவான். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவன் ரிவைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவான். ஸோ அவன் ஆட்டிடியூடு ஸ்ட்ராங் ஆகிக்கிடுங்க. மைண்ட் செட்டை நல்லா கொண்டு வாங்க. எங்கெங்கே தப்பு விட்டீங்கன்னு பாருங்கள். என் மார்க்கை வச்சு தான் நான் படிப்பேன்னு தயவு செஞ்சு உட்காந்துருக்காதீங்க. நாட்கள் இப்படின்னு ஓடிடும். சரியா? தேங்க்யூ.